வணக்கம் அன்பர்களே. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நல்லா சூப்பரான சுவையான இஞ்சி மரப்பா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி மரப்பா செய்யறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ இஞ்சி எடுத்துருக்கேன். இஞ்சி நல்லா தோல் சீவி எடுத்துக்கிடுவோம். தோல் சீவினதுக்கப்புறமா அதை நம்ம நல்லா சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துக்கிடுவோம். பீஸ் போட்டு எடுத்துக்கிடுவோம். இஞ்சி நல்லா இலை இஞ்சாக பார்த்து வாங்குங்க. முத்துன இஞ்சாக இருந்தால் நம்ம இஞ்சி மரப்பா செஞ்சு சாப்பிடும்போது அதில் நாராக இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா இலை இஞ்சாக பார்த்து எடுத்துக்கிடுங்க. நறுக்கின இஞ்சியெல்லாம் நம்ம ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கலாம். இது எதற்காகன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஒரு கப்பு நிறைய நறுக்கின இஞ்சி இருந்துச்சுன்னா அதுக்கு அதே கப்புக்கு நம்ம 2லேருந்து 3 கப் வரை சீனி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும்னா நீங்கள் 2 கப் எடுத்துக்கலாம். கொஞ்சம் இனிப்பாக வேணும்னா நீங்கள் 2லேருந்து 3 கப் வரை எடுத்துக்கலாம். உங்கள் தேவையை பொறுத்தாக்குள்ள நீங்கள் சீனி எடுத்துக்கலாம். நறுக்கின இஞ்சியை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் தேவையான சீனியை நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் சீனி சேர்த்துருக்கேன். 2 கப் சீனிக்கு 1 கப் தண்ணி சேர்த்து நம்ம அதை ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சியை சேர்த்துக்கலாம். எல்லா இஞ்சியும் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அதை ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சு நல்லா கிளறி கொடுக்கலாம். 20லேருந்து 40 நிமிஷம் வரை ஆகும். நீங்கள் அதனால் நல்லா ஸ்லோவாக கிளறி கொடுத்துட்டே இருங்க. இஞ்சி மட்டும் நல்லா பார்த்து நல்ல இஞ்சியாக பார்த்து வாங்குங்க. முத்துனதாக இருந்தால் நார் மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. இந்த டைமில் நம்ம ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் நெய் இல்லது எண்ணெயை சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுக்கலாம். நமக்கு அது ரெடி ஆகுனதுக்கப்புறமா இதில் தான் நம்ம மாற்ற போகிறோம். இதுக்கு பதம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிட்டு அதில் நம்ம இந்த கரண்டி வச்சு கொஞ்சமாக எடுத்து போட்டு பார்த்தோம்னா, போட்டுட்டு எடுத்து அப்படி உருட்டினோம்னா உருண்டு வரணும். நமக்கு உருண்டு வருது, இருந்தாலும் லைட்டாக கரையுது. அதனால் ஒரு 2 நிமிஷம் நம்ம வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை நம்ம ஃபஸ்ட்டு நெய் தடவி வச்சுருக்கிற பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் நல்லா மெதுவாக சேர்த்துவிடுங்க. நல்லா எல்லா பக்கம் ஒரே மாதிரி வர்ற மாதிரி சேர்த்துவிடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஒரு கத்தியில் கொஞ்சமாக நெய்யை தடவிக்கிட்டு அதை அப்படி நமக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு பீஸ் போட்டு விட்டுக்கலாம். பீஸ் போட்டுட்டு அதை ஒரு 20 நிமிஷம் நம்ம ஆற விட்டுடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அதை எடுத்து பார்த்தோம்னா நல்லா சூப்பரான சுவையான இஞ்சி மரப்பா ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.